இந்த மாதிரி தண்ணியில போட்டா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அப்ப அதை உடனே கட் பண்ணி சாப்பிடலாமா? வாட்டர் மெலனை கூட அப்படியே சாப்பிடலாம். என் ஃபேமிலிக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், உனக்கு தர மாட்டேன். நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. ஆமால, நான் தான் வாயை விட்டுட்டேன். ஷின்சான் எங்க இருக்க? என்ன பாட்டி? நீ இங்கதான் இருக்கியா? சரி வா போலாம். ஓகே. ஷின்சான், டென்ட் ரெடி பண்ண எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு வா. முதல்ல இந்த கம்பியை டென்ட்டோட ஹோல்ல போடணும். ஓகே. இப்ப என்ன பண்றது? டென்ட் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமாப்பா. கவலைப்படாதீங்க அக்கா, நான் உங்களுக்கு டென்ட் போட்டு கொடுக்கிறேன். ஆமா, எதுவா இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட உதவி கேளுங்க. இருங்க, நான் சொல்லி தரேன். இதோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஹாரி, நீ போய் முதல்ல நம்ம டென்ட் போடுறதுக்கான வேலையை பாரு. இந்த மாதிரி இடத்துல டென்ட் போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்க இப்படி கெஞ்சுறது அவசியம் இல்ல. ரொம்ப அழகா பண்ணுவேன் தெரியுமா? ஒழுங்கா நம்ம டென்ட் ரெடி பண்ற வேலையை பாருங்க. சரி. பார்பிக்யூ சாப்பிட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இரு அவசரப்படாத. கேம்ப்ல எப்பவுமே பண்ற மெனு தானே இது. இதுல அரிசிய வேக வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹரி, நானும் உனக்கு உதவி செய்யறேன். இப்ப நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு. நானும். சரி, நீங்க போய் விறகெல்லாம் கொண்டு வாங்க. கஷ்டமான வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு ஈஸியானதை நீங்க எடுத்துக்கிறீங்களா? எனக்கு வயசாயிடுச்சு, என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஹாரி, நீங்க தானே என்ன செய்யறதுன்னு கேட்டீங்க. இந்த மாதிரி விறகுகள்லாம் பொறுக்கி ரொம்ப நாள் ஆச்சு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி சாப்பிடுறது நிம்மதியா இருக்கு. நீங்க ஒண்ணும் அவ்வளவு பெருசா வேலை செஞ்சிடலையே. இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அப்ப இந்த குடமிளகா எனக்கு பிடிக்கவே இல்ல, ஒரே காரமா இருக்கு. ஹிமாவரி, இந்த குடமிளகா வேணுமா? அவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன், நீ சாப்பிடு. அம்மா சொல்றாங்களா ஷின்சான், ஒழுங்கா நீ சாப்பிடு. ஆஹா, எனக்கு இந்த கேம்ப் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டுட்டு போய் தண்ணியில விளையாடலாமா? எனக்கு ஸ்விம் பண்ணனும் ஆசையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. அம்மா, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஸ்விம் பண்ணாம போனா எப்படிமா? பரவாயில்ல, ஷின்சானுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. சின்ன வயசுல ஹாரிய தண்ணிக்குள்ள விட்ட உடனே அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பான். ஒரு நிமிஷம் கூட தண்ணியில அவ இருக்கவே மாட்டா. அப்படியாப்பா? இப்ப இதெல்லாம் இவர்கிட்ட யாரு கேட்டது? நான் ஒன்னும் தண்ணிய பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன். ஷின்சான், என்னம்மா, எதுக்கு கத்துனீங்க? நீ எதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்க? அவனை விட்டு தள்ளு. இந்தா, இத நீ கையில வச்சுக்க. எதுக்கு இந்த வெல்றீங்க? தாத்தா கொடுத்தா எதுக்கு ஏன்லாம் கேட்க கூடாது. இத கொண்டு போய் கொடுத்து நிறைய பேரை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்க போறேன். நான் மறந்தே போயிட்டேன். நதிக்கு பக்கத்துல தர்பூசணியும் மத்த காய்கறிகளும் இருக்கு. யாராச்சும் போய் எடுத்துட்டு வாங்களே. இங்க என்ன தவிர வேற யாரு போவா? நான் எப்ப எடுத்துட்டு வரேன். நானும் உங்க கூட வரேன். இத கொடுத்து புது ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திப்பல்ல. என்னாச்சு? அப்பாவும் ஷின்சானும் கத்துறாங்க. வா போய் பாப்போம். ஷின்சான், இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஆயிருக்கும்? நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்துட்டீங்க. இத நாங்க மறக்கவே மாட்டோம். அடடா, அந்த கேமரால எடுக்காம போயிட்டுமே. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. இவங்களோட பெரிய தொல்லையா இருக்கு. சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடுனா கூட மாண்டிய வீங்க வச்சிடறாங்கப்பா. நான் மறந்தே போயிட்டேன். போய் காய்கறிகளை கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. அங்கேதான் இருக்கு. யாராவது என்ன காப்பாத்துங்க, 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 என்ன யாராவது காப்பாத்துங்க. தண்ணியில அடிச்சிட்டு போறேன். யார் கால பிடிச்சி இழுக்கிறது? என்ன ரொம்ப ஆழமா இருந்ததா? ஆமா, நீ யாரு? என்ன ஞாபகம் இல்லையா? நீயா? என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நன்றி எல்லாம் தேவையில்லை. சரி, இப்ப என்ன கீழே விடுறியா?
கீழே இறக்கி விடுனா தொப்புனு போடுற. எதுக்காக நீ என் மேல கோவப்பட்டுட்டே இருக்க? அச்சச்சோ. நில்லு, என் தர்பூசணி எடுக்க தான் வந்தேன், அது அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. தர்பூசணி பிடிச்சிட்டேன். பிரமாதம். சரி, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இரு. அந்த தர்பூசணி என்னோடது. ரொம்ப நேரமா இதுக்காக தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். ஆனா இது என் ஃபேமிலிக்கு சொந்தமானது. அதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் சுகாதாரம் எதுவுமே இல்லையே. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், யாருக்கு இது சொந்தம்னு ஒரு போட்டி வச்சுக்கலாம். நமக்கு இந்த போட்டிலாம் ஒத்து வராதே. சரி போ, அப்ப இந்த தர்பூசணியை நானே எடுத்துட்டு போறேன். சரி சரி, கலந்துக்கிறேன். முடிவை மாத்திக்க கூடாது. எல்லாம் சரிதான். உன்னோட பேர் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. என்னோட பேரு இமிட்சு. ஓஹோ, இமிட்சுவா? பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அது அப்படிதான். சரி, உன்னோட பேர் என்ன? என் பேரு ஷின்சான் ஹாரா. எனக்கு 5 வயசு. நான் காது கம்பையில வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்னா அது ஆக்ஷன் காமெண்ட் தான். ஓ, உன் பேர் சின்சானா? சரி, நாம என்ன விளையாட போறோம்? நம்ம விளையாட போறது இல்ல, போட்டி போட போறோம். இந்த கர்ச்சிப்பை வச்சு போட்டி போடலாமா? என்ன போட்டி அது? 4 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் சுத்திக்கிட்டே வந்து கர்ச்சிப்பை யார் பின்னாடியாவது போட்டுட்டு ஓடிடுவாரு. கர்ச்சிப்பை எடுத்துக்கிட்டு அவர் ஓடுறவரை புடிச்சிட்டு அவுட்டு. இதை விட நல்ல விளையாட்டு இல்லையா? இருக்கே, டான்ஸ் போட்டி வச்சுக்கலாமா? இவன் என்ன வித்தியாசமான போட்டிலாம் சொல்றான்? இந்த மாதிரி தண்ணியில போட்டு